வால்மணி செம்மணி திடாமணி கருமணி மாயமணி மகாமுனி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசுகிறோமா அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் குடும்பத்தில் 5 பேர் கூட போதுவாங்க 3 பெண் 2 ஆண் ஒருத்தருக்கு மட்டும் மன வாழ்க்கை அமைஞ்சிருக்கு 2 பேருக்கு பெண்களுக்கு மன வாழ்க்கை அமைஞ்சு கணவன் இறந்துட்டார் இல்லையா ஒரு ஆணுக்கும் கல்யாணம் ஆகல இனிவேல குடும்பம் சூன்ய வச்ச மாதிரி இது உங்களால வந்து 25 வயசுல நல்ல மகிழ்ச்சியா தாய் தந்த வீட்டில் வாழ்ந்தீங்க அதுக்கப்புறமா வாழ்க்கை ஸ்டெப்பா மொத்தம் குறைஞ்சி போச்சு ஒரு ஜமீன் மாதிரி வாழ்ந்தீங்க ஒரு காலத்துல சொல்லுங்கம்மா ஜமீன் மாதிரி வாழ்ந்தீங்க வசதி வாய்ப்புகள் அந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய தலைக்கட்டு அது மாதிரி வாழ்ந்த குடும்பம் இப்ப இந்த 10 வருஷ காலமா 5 வருஷமா எல்லாத்தையும் இழந்துட்டீங்க வாங்கின கண்ண குடும்பம் இல்ல வட்டி கட்ட நேரிட்ட மட்டும் இல்ல இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டீங்க இப்போ உங்க அப்பா பண்ணணும் உங்க அம்மா பண்ண எல்லாத்தையும் இழந்துட்டீங்க சொத்து பத்திரம் ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகத்துல சொத்து பத்திரம் அவங்கவுங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அந்த சொத்தை இனிமேல் அனுபவிக்க முடியல அந்த சொத்தை மீட்டு பாரி கோர்ட்டு கேஸ் பாரி கோர்ட்டு கேஸ் பார்த்தோட பணம் இல்ல கோடிக்கணக்கான சொத்து இப்போ இருக்குது அந்த சொத்து கேஸ் போட்டாதான் ஜெயிக்கும் அந்த கேஸ் போட்டு உங்ககிட்ட பணம் இல்ல இப்போ ஒரு சொத்து இருக்குது அந்த சொத்துக்காக வாதாடுறீங்க நீங்க வந்து பல முறை வந்து ஊர் பஞ்சாயத்து கூப்பிட்டீங்க ஊர் பஞ்சாயத்துல அவங்க தான் சப்போர்ட் பண்றதா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல எல்லாரும் கை வச்சிட்டாங்க இப்ப அதால நிம்மதி இல்லாம இருக்கீங்க 2 பெண்ணும் மன வாழ்க்கை எழுந்துட்டீங்க ஒரு ஆணுக்கும் மன வாழ்க்கை அமையல உங்க தம்பிக்கு மன வாழ்க்கை அமையல இன்னும் சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதுதான் உதவி கேக்குறீங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் கேக்குறீங்க இந்த சொத்து எங்களுக்கு கிடைக்குமா அந்த சொத்து எங்களுக்கு கிடைக்கணும் போன சொத்து எல்லாம் போட்டோம் இருக்க சொத்து எங்களுக்கு கிடைக்கணும் சொல்லுமா கிடைக்கும் அதாவது அதுக்கான முயற்சி பண்ணி இதுவரை முயற்சி பண்ண முடியல ஒரு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலான்னு பாக்குறீங்க அந்த புகார் தனியா போய் பாத்தீங்க உங்களுக்கு வந்து உங்க புகார் எடுத்துக்கல இப்போ தனியா ஒரு அதிகாரி வச்சு எங்க மூலியமா ஏதாவது எதிர்காலத்தை உருவாக்கி தரணும்னு ஆசைப்படுறீங்க அதானம்மா எது உண்மை சொல்லுங்க அதான் உங்க மூலமா ஏதாவது எங்களுக்கு இந்த வீட்டு மீட்ட இடத்து மீட்டு கொடுத்து நல்லதா இருக்க முடியுமான்னு கேட்கலாம் கேக்குறீங்க அதாவது இதுவரையில ஜோசியர் நீங்க பாக்கல நீங்களே ராஜா நீங்களே வந்து உங்க அறிவு கொண்டே உங்க திறமை கொண்டே முன்னுக்கு வர முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க நான் ராஜி டிவியில பார்த்து விஜய் டிவியில பார்த்துருவீங்க சாய் டிவியில பார்த்து 3 டிவியில பார்த்துருவீங்க வசந்த் டிவியில பார்த்துருவீங்க அதாவது என்ன பார்க்கறதுல அத்தனை தொலைக்காட்சியில பார்த்துருவீங்க வேந்த டிவியில பார்த்துருவீங்க வானவில் டிவியோட பார்த்துருப்பீங்க ஆமா கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்து சொத்து பத்து சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வந்து என்னுடைய பரம்பரை ஜோசி நான் சிவமகா மந்திரம் நவகிரக மந்திரம் மலையாள மாந்திரி போதி கைரேக சாஸ்திரம் விவகார சாஸ்திரம் பிரபஞ்ச உற்பத்தி நவகநாடும் போன்ற மந்திர ஜோதி நூல் இயற்றிய சித்தரை பரம்பரை ஜோசி நான் நடராஜபத்தியின் பாடலில் பாடி சித்தரை பரம்பரை ஜோசி நான் எப்படிப்பட்ட சொத்து பிரச்சனை நிவர்த்தி பண்ணி தருவேன் எல்லாம் நினைச்சு கூட பார்க்கல இது நிலைமை வருது நிச்சயமா நினைச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சே பார்க்கலாம் நடக்கும் என்னடா நம்ம அப்பா வீட்டுல ராஜா மாதிரி வாழ்ந்தோமே நம்ம அப்பா 18 பட்டிக்கு அதிபதியா இருந்தாரு எவ்வளவு சொத்து கோடிக்கணக்கான சொத்து இருந்தது எல்லாத்தையும் எப்படிதான் போச்சுன்னு தெரியலையே இதுக்கு காரணம் சொல்ற பாருங்க நான் சொல்றதெல்லாம் கரெக்டாக தான் பாருங்க நல்லா இருக்குதுமா அதாவது வந்து போனா இப்ப என்ன வயசு உங்களுக்கு 53வது 33 வயசுல நல்லா இருந்தீங்க கரெக்டா சொல்லுங்க 33 வயசுல மகிழ்ச்சியா இருந்தீங்க இந்த 33 சுக்கரேச அப்படியே அடியோட இறங்கிடும் இந்த 20 வருஷமா சுக்கரேச அப்படியே ஒரு சில சுக்கரேச கோட்டீஷன் ஆகிடும் ஒரு சில சுக்கரேச வந்து அப்படியே அந்த குடும்பத்தையே அடியோட இறங்கிடும் உங்க குடும்பத்துல வந்து கடைசியா ஒருத்தர் பிறந்தாங்க இல்லையா அவங்களுக்கு மன வாழ்க்கை அமைச்சு கொடுத்தீங்க அதுல இருந்தே குடும்பம் அப்படியே சூரிய வச்ச மாதிரி போச்சு எல்லாம் வீணாகி போச்சு ஒரு சில பெண்கள் இருக்க வரலாம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அந்த வீட்டுல அந்த வீட்டு அந்த பெண்ணு போனவனே அந்த குடும்பம் அதிர்ஷ்டம் போயிடும் அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு இருக்க வரலும் அந்த குடும்பத்தில் அதிர்ஷ்டம் இருக்கும் அந்த ஆண் அந்த வீட்டை விட்டு போனவனே அந்த அதிர்ஷ்டம் போயிடும் அதே மாதிரி அம்மா இருக்க வரலும் அதிர்ஷ்டமா இருக்கும் அந்த அம்மா போனவனே அந்த அதிர்ஷ்டம் போயிடும் இந்த பிரச்சனைக்கு அனைத்து பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அந்த சொத்து பத்தி அனுபவிக்கிற மாதிரி உங்க குடும்பம் நிலைக்கிற மாதிரி குடும்பம் நல்ல மன வாழ்க்கை அமைகிற மாதிரி படித்த போதுமா போதும் ஐயா